என் ஃப்ரெண்ட் ஒருத்தி சென்னையில இருக்கா. அவகிட்ட ஆர்டர் கொடுத்துட்டோம்னா அவ தேவையானது எல்லாத்தையும் வாங்கி அனுப்பிடுவா. ஏன்னா எங்க குழந்தைக்கு ஊரே மூக்குல விரல வைக்கிற மாதிரி நல்லா எடுத்துட்டு வருவோம். நீ ஒன்னும் சொல்ல வேணாம். ஏமா, நாளைக்கு சபையில நம்ம குழந்தைய விட அவ குழந்தை நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தா அப்ப நமக்கு அவமானமா போயிடும்லமா? Yeah. Get some feeding bottles. Get me in pink color, which I really like it. என்னடி சொன்னா? ஐயோ அம்மா! என்னங்க இன்னும் இந்த தொட்டிலுக்கே டெக்கரேஷன் முடிக்கலையா? எப்போ இத பண்ண போறீங்க? முடிச்சிட்டேன். என்னத்த முடிச்சீங்க? சீக்கிரம். அனு, வா. என்ன? வா, உட்கார். என்னங்க? அனு, இதே மாதிரி அடுத்த வருஷம் இதே டைம்ல இந்த தொட்டில்ல ரெட்ட பிள்ளையா பெத்து அண்ணனுங்க பண்ண முடியாத சாதனையை நாம பண்ணிட்டோங்கிற பெருமையோட பேர் வைப்போம். என்ன? இங்க அடியேன் கூப்பிடுறதுக்கு பொண்டாட்டி இல்லையா, புள்ள பேரு கோபாலம். அந்த மாதிரி இருக்கு. என்னடி இது? பழமொழி. பழமொழியா? அது இந்த சூழ்நிலைக்கு பொருந்துற மாதிரி இல்லையே. நல்லா யோசிச்சு பாருங்க, புரியும். சீக்கிரம் வேலை ஆகட்டும். அனு, என்ன சொல்லிட்டு போறா? என்ன அர்த்தம்? அடியேன் கூப்பிட பொண்டாட்டி இல்லையா, புள்ள பேரு கோபாலா. இதுக்கு என்ன அர்த்தம்? அடியேன்னு கூப்பிட பொண்டாட்டி. என்னமா அவனை யோசிக்கிற? அப்பா நல்ல டைம்க்கு வந்தீங்கப்பா. எனக்கு ஒரு டவுட். என்னடா டவுட்? பெத்தாப்ப நான் இருக்கேன்டா, டவுட்லாம் தீக்கிறதுக்குன்னு சொல்லு. இல்லப்பா, அடியேன்னு கூப்பிட பொண்டாட்டி இல்லையா, பையன் பேர் கோபாலம். அதுக்கு என்ன பார்த்தோம்? ஐயோ, விதைக்க தெரியாதவன் அறுக்க கிளம்பிட்டான்னு அர்த்தம். அப்படின்னா டேய், 2 குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துட போறாங்க. நான் அந்த வேலையை பார்க்கவா இல்ல உன் கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கவா? இல்லப்பா. ஏங்க, ஐயருக்கு போன் பண்ணி சொல்லிட்டீங்களா? கூட்டிட்டு வரதுக்கு காரே அனுப்பிச்சிட்டோமா. தூக்கி போட்டுட்டு வந்துருவாங்கம்மா அவரை. வண்டி மட்டும் அனுப்பிச்சா போதுமா? பாக்கி வேலையெல்லாம் யார் பாக்குறது? வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கீங்களா? போய் வேலையெல்லாம் பாருங்க. பாருடா, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசினதுக்கு உங்க அம்மா எப்படி கடிச்சு கொதறா பாத்தியா? போதும், போங்க போங்க போங்க. சரிம்மா, நான் போய் பாக்கிறேன். என்னடா கனவு கண்டுட்டு இருக்கியா? வெட்டி கதை பேசுற? இல்லம்மா, அப்பா கிட்ட ஒரு டவுட் கேட்டேன். என்ன டவுட்? இல்லம்மா, விதைக்க தெரியாதவன் அறுக்க கிளம்புனானா, அதுக்கு என்னமா அர்த்தம்? ஏன்பா, ஸ்கூல்ல உனக்கு ஒண்ணுமே சொல்லி தரலையா? இல்லம்மா, அதெல்லாம் கத்து கொடுக்கல. கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனான்னு அர்த்தம். என்ன? போ வேலையை பாரு. என் மானத்தை காப்பாத்து. நேரமாச்சு. சம்பந்தியம்மா, சம்பந்தி அப்படி வாசலையே பாத்துட்டு இருக்கீங்க? யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா, சென்னையில இருந்து என் ஃப்ரெண்டோட பொண்ணு பேரனுக்கு Dress தச்சு பார்சல் அனுப்புறேன்னு சொன்னா. கொரியர்ல வருமா, அதான் வாசலையே பாத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் சம்பந்தியம்மா, இதெல்லாம் ஒரு நாள் முன்னையே வாங்கி வைக்க கூடாதா? லட்சுமியும் சென்னையில இருந்து தான் அவ குழந்தைக்கு Dress வாங்கி அனுப்ப சொன்னா. வந்துருச்சா? 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. போய் பாருங்க, Dress சூப்பரா இருக்கு. அவசரப்படாதீங்க சம்பந்தி, என் பேரனுக்கு வர Dress எல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் எது நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க. 2 பேருமே என் பேரனுங்க தானே, எது போட்டாலும் அழகா இருப்பாங்க. நான் உங்க கூட பேசிட்டு இருந்தா என் வேலையெல்லாம் ஓடாது. பொறுத்திருந்து பார்த்து Dress வாங்கிடுங்க. வந்துருவாங்கல்ல? வந்துரும் சம்பந்தி, நான் வாங்கிக்கிறேன். நீங்க போங்க சம்பந்தி, போங்க. என்ன பண்ணுவேன்? அத்தை கிட்ட கேட்டு பாப்போம். அத்தை, என்ன என்ன தம்பி? எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்? கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வான ஏறி வைகுண்டம் போனானா, அப்படின்னா என்ன அர்த்தம்? தம்பி, என்ன விளையாடுறீங்களா? என்னத்த கோவப்படுறீங்க? டவுட் தானே கேட்டேன். ஒண்ணுத்துக்கு உதவாதவனுக்கு 9 வைத்தியம், எட்டி பார்த்தா ஊரெல்லாம் பைத்தியம். அட போங்க தம்பி. நான் டவுட் தானே கேட்டேன்.
இவங்க ஒரு புது பழமொழியை சொல்லிட்டு போறாங்க. ஒன்னு கேட்டதுக்கு 4 பழமொழி வந்துருச்சு. இது பழமொழியா விடுக்கதையா? அனு, என் தங்கமே, இன்னைக்கு உங்களுக்கு பேர் வைக்க போறாங்களா? என் தங்க குட்டிக்கு பேர் வைக்க போறாங்களா? என் செல்லம், என்னடா அம்மா பாரு தங்கம், என் செல்ல குட்டி, என் பட்டு. என்னம்மா Dress வந்துச்சா? இன்னும் வரலடி. 25,000 ரூபாய்மா, நீ சொன்னதானே நான் அவ அக்கவுண்ட்ல போட்டேன். அது பத்தாதுன்னு இன்னும் 25,000 வேணும்னு கேட்டாடி. மொத்தம் 50,000 டி. ஐயோ, பிறந்த குழந்தைக்கு 50,000 ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸா? ஆமா, அப்படின்னா அந்த Dress எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. ஐயோ அம்மா, பாக்குறவங்க எல்லாரோட கண்ணும் இன்னைக்கு என் புள்ள Dress மேலதான் இருக்க போகுது. ஆமா தேனு, ஆனா இன்னும் Dress வரலையே. போன் பண்ணி கேட்டியா? நேத்தே போன் பண்ணி திட்டினேன்டி. ஏதோ ஜரிகை வேலை நடந்துகிட்டு இருக்கு, காலையில ஃபர்ஸ்ட் பிளேட்ல கோயம்புத்தூர் வந்துரும், 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துரும் சொன்னாடி. ஐயோ அம்மா, இன்னும் வரலையேம்மா. திரும்ப போன் போடுமா, போடு. போட்டேன்டி. என்ன சொன்னா? கட் பண்றாடி. கட் பண்றாளா? ஐயோ அம்மாமா, ஏதாவது வேலையா இருந்திருப்பாமா. திரும்ப பண்ணுமா. This number is currently switched off. மா, என்னமாச்சு? ஏய், சுவிட்ச் ஆஃப்னு வருதுடி. ஆஃப் வச்சிட்டாடி. பணமும் போச்சு, துணியும் போச்சு. ஐயோ, போச்சே. பொண்ணு, எல்லாம் உன்னாலதான். அடிக்காதடி, வயசானவடி. நீ உன் ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு தானே சொன்ன? ஐயோ அம்மா, வேற யாருக்காவது போன் பண்ணி கேட்க முடியாதா? நல்ல ஞாபகப்படுத்தினடி. விஜயா கிட்ட விசாரிக்கிறேன். அவ வீட்டு பக்கத்து வீட்டுக்காரிதான். பண்ணு சீக்கிரம். இரு தேடிட்டு இருக்குது பாரு. இரு கண்ணு வேற தெரியலடி. ரிங்கு போகுதுடி. ஹலோ விஜயா, நான் தேன் அம்மா பேசுறேம்மா. பக்கத்து வீட்டு கமலா பொண்ணு இருக்காளா? கமலா பொண்ணா? ஐயோ, அவ ஃப்ராடு. அவ பணம் ஏதாவது கேக்குறான்னு கொடுத்துறாதீங்க. கொடுத்திருந்தீங்கடா கோவிந்தா. என்னவா சொன்னா? நம்ம படம் எல்லாம் கோவிந்தாடி. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவ மட்டும் அவ பிள்ளைக்கு நல்ல பல ட்ரெஸ் போட போறா. பொண்ணு, நீ பேசாத. இப்ப நான் நாளைக்கு என்ன பதில் சொல்வேன்? போமா, மூஞ்சி பாரு. தெரிஞ்ச ஃப்ரெண்ட் நோட்டு ஃப்ரெண்ட். ஐயா, சாமி, இந்தாங்க மஞ்சள், குங்குமம், சர்க்கரை, கிண்ணம். வேற ஏதாவது வேணுமா? நான் லிஸ்ட் கொடுத்தெல்லாம் வாங்கிட்டீங்களா? வேற ஏதாவது வேணும்னா கேளுங்க, சரிம்மா. எடுத்துட்டு வந்து தரேன். சரிம்மா. ஒரு நிமிஷம். என்னப்பா, இந்த ட்ரெஸ் பிடிக்கலன்னா வேற ட்ரெஸ் போட்டுக்கோ, சரியா? உனக்கு அம்மா செலக்ட் பண்ணதான் பிடிக்கும்ல? சிரிக்கிறாங்க. ராஜா மாதிரி இருக்கான்ல என் பையன். வா அப்படிங்க. லக்ஷ்மி, இவன் ஏன் புள்ள. பொம்பளை பிள்ளைங்க தான் அப்பாவோட செல்லம், ஆம்பளை பசங்க எப்பவுமே அம்மாவோட செல்லம் தான். இவன் ஏன் செல்லந்தான். டேய், சொல்றேன் உங்க அம்மா கிட்ட. லட்சுமி, குட்டி வாங்க அத்தை. என்ன லட்சுமி, குழந்தைய ரெடி பண்ணிட்டியா? அத்தை, உங்க பேரு எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன, ராஜா மாதிரி இருக்கான். ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அப்புறமா குழந்தைக்கு சுத்தி போடணும்னு. சரி. கீழே எல்லாரும் வந்துட்டாங்க. குழந்தைய தூக்கிட்டு ஹாலுக்கு வந்து தேன்மொழிய நான் கூட்டிட்டு வந்துட்டேன். சரிங்க. சிச்சி, என்னடா? என்னங்க, கொடுங்க, நான் தூக்கிட்டு போறேன். இல்ல, நானே வச்சுக்கிறேன்னு. ஓஹோ, நீங்க என்ன பண்ணாலும் இவன் என்னோட பிள்ளைதான். அப்படியாடா? வாங்க போலாம். சாமி, சந்தனம் கேட்டீங்களா? கொடுத்துட்டாங்கம்மா. அத்தை கொடுத்துட்டாங்களா? பூஜை ரூம்ல வச்சிருங்கம்மா. என்ன சாமி, எல்லாம் வந்துருச்சா? எனக்கு ஒரு டவுட்னே. என்ன டவுட்? ஒண்ணுக்கும் உதவாதவனுக்கு 9 வைத்தியம், எட்டி பார்த்தா ஊரெல்லாம் பைத்தியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தம்பி, நான் சொல்றேன் தம்பி. சொல்லுங்க. சுமக்க மாட்டாதவன் சொக்கநாத தேர சுத்தி வந்தானா. ஐயோ,
என்னங்க குழப்புறீங்க? என்னடா நீ ஏதோ கேக்குற அவர் ஏதோ சொல்றாரு, என்ன அது? புரியல. சரி நீங்க வேலையை பாருங்க. ஏய், என்ன சிரிச்சுட்டே போற? இல்லக்கா, அந்த பீத்தல் நெத்தில யாரோ நல்ல நாமக்கட்டிய குழைச்சி பூசி விட்டுருக்கா. என்னடி சொல்ற? இல்லக்கா, நீங்க உங்க குழந்தைக்கு Dress எடுக்கும் போது அவங்க குழந்தைக்கும் Dress எடுக்கிறேன்னு சொன்னீங்களா? ஆமா. அப்ப அந்த பீத்தல் என்ன சொல்லுச்சு? நாங்களே எங்க பேரனுக்கு Dress எடுத்துக்கணும் அப்படின்னு கழுத்து உடைச்சுக்கிட்டு போச்சுல. அப்புறம் Dressக்காக ஏதோ ஒரு பொம்பளை கிட்ட 50,000 ரூபாய் கொடுத்துருக்கு. அந்த பொம்பளை 50,000 ரூபாயை முழுங்கிட்டு Dressம் தரல. இப்ப Dressம் போச்சு, பணமும் போச்சு. இன்னைக்கு அந்த பீத்தல் என்ன பண்ணுதுன்னு நான் பாக்குறேன். ஏய், அப்படி எல்லாம் பேசாத, அமைதியா இரு. உங்களுக்கு வேற வேலை இல்லக்கா, இப்படி பேசாத வைக்காத. இன்னைக்கு அந்த பீத்தல் அடிக்க போற கூத்த பாருங்க. கடைசியில இப்படி ஆயிடுச்சடி. நானே எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். இங்கேயே ஒழுங்கா ஒரு Dress எடுத்துக்கலாம். இப்ப எப்படி எல்லார் முகத்திலயும் முழிக்க போறோம் நாம? ஷோ, கொஞ்சம் உன் தெருவாய மூடிக்கிட்டு ஒரு ஓரமா போய் உக்காரு. என்னடி திடீர்னு ஒரு மாதிரி பேசுற? குழந்தைய வச்சாவது இந்த வீட்ல எனக்கு மரியாதை கிடைக்கும்னு பார்த்தேன். ஆனா இப்பவும் கூட 10ஓட 11 தான் எல்லாமே இங்க நடக்குது. ஏ, அதுக்குன்னு பொறுப்பு இல்லாம பேசுறியே. இந்த கட்ட வேகுற வரைக்கும் பொப்புக்கு சப்பானியா தரைய தேய்ச்சிக்கிட்டே வாழ்ந்து முடிச்சிட்டுமா? என்னத்தன்னு இன்னும் குழந்தை ரெடி பண்ணாம வச்சிருக்க? ஏய், எதுக்கடி சில மாதிரி நிக்கிற? குழந்தை ரெடி பண்ணலையான்னு கேட்டேன். மாப்பிள, குழந்தைக்கு நாங்க ஆர்டர் பண்ண Dress இன்னும் வரல. என்ன சொல்றீங்க சம்பந்தி? ஏய், நான் உங்ககிட்ட அப்பவே கேட்டேன்ல. இப்ப கடைசி நேரத்துல Dress வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏம்மா, ஒரு நாள் முன்னாடி சொல்லியிருந்தா கூட கோயம்புத்தூர்ல போய் எடுத்துட்டு வந்திருப்போம் இல்லம்மா. அம்மா, இவளுக்கு வாயை திறந்து சொன்னா கௌரவம் குறைஞ்சு போயிடும்ல, அதான். கத்தாத இரு, பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாத. சீக்கிரம் போய் ஏதோ ஒரு Dress வாங்கிட்டு வா. ஷோ, ஏதோ ஒரு Dress எல்லாம் போட்டு ஏன் புள்ளைய கொண்டு வந்து சபையில காட்ட முடியாது. ஏய், என்னடி பிரச்சனை பண்றியா? இது யாரோட தப்பு? Dress எடுக்கணுமான்னு உன்னை எத்தனை தடவை கேட்டேன். புள்ள மேல அக்கறை இருந்தா கேட்க கூடாது, செய்யணும். நம்ம குழந்தை நல்லா இருக்கணுங்கிற அக்கறை உங்களுக்கு இல்லவே இல்ல. அத்த, நீங்களே சொல்லுங்க அத்த, நான் கேக்குறதுல ஏதாவது தப்பு இருக்கா? என் புள்ள இந்த வீட்டுக்கு மொத வாரிசு. ஒரு Dressக்கு 10 Dress எடுத்து கொடுத்தா என்ன குடியா முழுகிடும்? தேனு, நல்ல நாளதுமா இப்படி அபசகுணமா பேசக்கூடாது. அத்த, நான் ஆரம்பிக்கவே இல்ல, இவர்தான் நான் என்ன பேசினாலும் தப்புன்னு சொல்றாரு. சொல்லுங்க அத்த, இந்த ஊர் நாட்டாமையோட மூத்த பேரன் பேர் வைக்கிற அன்னைக்கு போட்டுக்க புது துணி இல்லாம இருந்தா அந்த கேவலம் எனக்கு மட்டும்தானா? சொல்லுங்க அத்த. 4 பேர் முன்னால மதிப்பா இருக்கணும்னு நாயா அலைஞ்சு தெரிஞ்சு நானே எல்லாத்தையும் செய்யணுமா? சரி, எல்லாம் சரியா நடந்தா இவர் சட்ட காலரை தூக்கி விட்டுக்கிட்டு வெறப்பா நிப்பாரு. அதுல ஏதாவது குறை வந்தா ஏன் மண்டிய கொடைவரா? இங்க பாரு, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் அவர்கிட்ட பேசி இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன். தங்கவேல், நீ போ. அம்மா, இவள போன்னு சொல்றேன். தேனு, என் பேரனுக்கு நல்ல Dress-ஆ நான் எடுத்துட்டு வரேம்மா. நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. தேனு, என்னடி இந்த போடு போடுற? இது வெறும் வெள்ளோட்டம் தாமா. முக்கியமான விஷயம் பேரு வைக்கிற இடத்துல இருக்கு. என்னடி பிளான் போட்டிருக்க? எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமைய அடிச்சு புடுங்க போற. அத ஆரம்பிச்சு வைக்க போறதே நீதான். ஐயோ, என் தங்கம், அப்படியே என்ன மாதிரியே என் புத்தி மாதிரி இருக்கிறேடி என் செல்லம். ரொம்ப வழியாது, போய் வேலையை பார்ப்ப. சரி தேனு, சரி சரி சரி. நாட்டாம
ஊர்க்காரங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு உன்னை அசிங்கப்படுத்துறேன். அத்தை இங்க பாருங்க, நான் என் குழந்தைக்காக வாங்கினது. ஆர்டர் பண்ணும் போதே நான் 2 செட்டா தான் ஆர்டர் பண்ணேன். எடுத்துட்டு போய் கொடுங்க. அத்தை என் குழந்தை வேற, தென்மொழி அக்கா குழந்தை வேறன்னு நான் நினைக்கல. கொண்டு போய் கொடுங்க. இந்தாங்க. ஏன் அத்தை தயங்குறீங்க? இல்ல நீ கொடுத்த ட்ரெஸ்ன்னு தெரிஞ்சா அவ வாங்க மாட்டா. சரி, நான் கொடுத்ததா ஏன் சொல்றீங்க? நீங்க வாங்கிட்டு வந்ததா சொல்லுங்க. அத்தை யோசிக்காதீங்க, இந்தாங்க. உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா, நீ நல்லா இருப்ப. சீக்கிரம் வந்துரு, நான் போய் கொடுத்துட்டு வரேன். அண்ணே, எனக்கு ஒரு டவுட்ண்ணே. என்னடா? சுமக்க முடியாதவன் சொக்கநாதர் தேர சுத்தி சுத்தி வந்தானான்னு சொன்னார்ல, அதுக்கு என்னன்னு அர்த்தம்? எட்டாத பழத்துக்கு கொட்டாவி விட்டானான்னு அர்த்தம். இப்போ வந்து புரியுதா? அடி பாவி, அப்ப நமக்கு குழந்தை பிறக்கிறது எட்டாத பழமா? ஐயோ, நமக்கு குழந்தை பிறக்கிறத பத்தி சொல்லல, ரெட்டை குழந்தை பிறக்கிறத பத்தி சொன்னேன். யாருக்கு ரெட்டை குழந்தை? எங்களுக்கு தான். சொல்லவே இல்ல. சொல்லவே இல்ல. எங்களுக்கு இல்லக்கா, தோட்டத்துல வேலை பாக்குறாங்களே பொண்ணம்மா. பொண்ணுக்கு இந்த வயசுல ரெட்டை குழந்தை? பொண்ணுமா பொண்ணுக்கு. சரி சரி. நீங்க கெஸ்ட் எல்லாம் வரதுக்கு முன்னாடி சேர் எடுத்து போடுங்க. சரி, நீங்க வாங்க போலாம். எந்திரிங்க, இந்த சாரி எடுத்துட்டு போலாம். அப்படி சாப்பிடு. எந்திரிங்க ஃபர்ஸ்ட். ஒழுங்கா எடுத்து வைங்க. சம்பந்தியம்மா, என்னது இது? என்ன மனசிருக்க சம்பந்தி. ஏன் தொட்டில போட்டதுக்கு அப்புறம் தூக்க சொன்னா அசிங்கமாயிரும். அதான் போடுறதுக்கு முன்னாடியே புடிச்சு இழுத்துட்டேன். ஏன்? புடிமா, கொண்டாமா. மாமா, பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா பேசணும்? என்ன பேசணும்னா, இந்த வீட்ல எனக்கு கொஞ்சமாவது மரியாதை இருக்கான்னு பேசணும். என் புள்ள மேல அக்கறை இருக்கான்னு கேட்கணும். ஏன்னு, நீ தானே இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. உன்னோட குழந்தை தானே இந்த வீட்டோட முத வாரிசு. அடடடடா, கேக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா வெறும் வாய் வார்த்தையை வச்சுக்கிட்டு என்ன பண்றது மாமா? இந்த வீட்ல என்ன விசேஷம் நடந்தாலும் 2 பேருக்கும் சேர்த்து செய்யறோங்கிற பேர்ல வரிசையில ஒருத்தியா நிக்க வச்சிடுறீங்க. வரவங்க எல்லாரும் யார் முகத்துக்காக வராங்கன்னு எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. தென்மொழி, முகூர்த்த நேரம் முடிய போதுமா? முதல்ல பேர் வச்சிடலாம், அப்புறம் எல்லாம் பேசிக்கலாமா? பேர் வச்சதுக்கு அப்புறம் நான் பேசுறத கேட்க யார் அத்தங்க இருப்பாங்க? அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஊர்க்காரங்களாம் நல்லா கேட்டுக்கோங்க. நான் பேசுற வரைக்கும் நீங்க எல்லாரும் இங்கேயே இருக்கீங்க. அப்படியே உட்காருங்க. என்னங்க பாக்குறீங்க? உட்காருங்க. அட உட்காருங்க சொல்றேன்ல. யாரும் நான் சொல்ற வரைக்கும் எந்திரிக்காதீங்க. அப்படியே உட்காருங்க. மாமா, நீங்களும் உட்காருங்க. அட உட்காருங்க மாமா. நீங்க இப்படியே உட்கார்ந்து இருக்கணும், எந்திரிக்கவே கூடாது. புரியுதுங்களா? ஏமா, வீட்டுக்கு யார் வந்தாலும் உன் குழந்தை தானே என் பேரனை தூக்கிட்டு வந்து முன்னால நிக்கிறேன். ஏன் மாமா, இவ குழந்தை தூக்கிட்டு போய் காட்ட வேண்டியதானே? யார் வேண்டாம்னு சொன்னா? ஏய் தென்மொழி, மரியாதையா பேசு. இது குடும்ப விஷயம். எல்லாரும் முன்னாடி மானத்தை வாங்கிட்டு இருக்க. ஏன்? என்ன? எதுக்காக கோவப்படுறீங்க? இந்த வீட்ல நான் எப்படி இருக்கேன்னு இதோ வந்திருக்காங்களே ஊர் பெரியவங்க, இவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியட்டும் தான் சொல்றேன். அக்கா,
அப்ப உங்களுக்கு எனக்கா வேணும்? ஏய் தயவு செஞ்சு நீ பேசாத. நான் போராடி வாங்கணும்னு நினைக்கிறத நீ போடுற பிச்சையா மாத்திராத. புரியுதா? ஏய் என்ன என்ன நான் பெரியவங்க கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். நீ வாய மூடிக்கிட்டு சும்மா இருந்தீன்னா போதும். போங்கறல. அப்ப யாரும் பேசக்கூடாதுன்னு முடிவோட இருக்கீங்க. ஐயோ என் சக்தி மச்சனனே, என்னடா இவ்வளவு நேரம் நீ வாயை திறக்கலன்னு பார்த்தேன். இப்ப நீயும் வாயை திறந்துட்டியா? உங்களுக்கு இது தேவையா? ஆமா அண்டி தேவைதான். இது நம்ம வீட்டு பிரச்சனை. அடடடடடடடடடா. ஐயோ நம்ம வீட்டு பிரச்சனையாப்பா? ஐயோ இது மட்டும் தான் உன் காதுக்கு கேட்டுச்சா? இது மட்டும் தான் நீங்க கேட்டீங்களோ? வளகாப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அம்மா 2 பேருக்கு ஒரே நேரத்துல வச்சா பிரச்சனை வரும்னு சொன்னாங்களா? இந்த வீட்ல யாராவது ஒருத்தர் கேட்டீங்களா? யாருமே கேட்கல. அதனாலதான் ஒண்ணு எப்படி வந்து பிறந்திருக்கு. இப்ப பேர் வைக்கிறதையும் ஒன்னா வச்சு அதனால ஏன் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த குழந்தைக்கும் சேர்த்துதான் பேர் வைக்க போறீங்கன்னா, இந்த குழந்தையையும் இந்த வீட்டோட வாரிசுன்னு எல்லார் முன்னாடி சொல்ல போறீங்கன்னா, அடுத்த நிமிஷம் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்.